கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர்களை வந்த உடனே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்று ஒரு புது மனிதனாக வரும்போது அவனுக்கு பழையதெல்லாம் ஒளிந்து போக வேண்டும். பழைய குணாதிசையெல்லாம் ஒளிந்து போக வேண்டும். பழைய சிந்தனையெல்லாம் ஒளிந்து போக வேண்டும். சத்திய புஸ்தகமான பைபிள், அந்த சத்திய புஸ்தகத்தில் உண்மைதான் இருக்கும். அந்த உண்மையை நீங்க வேதத்தை வாசித்து அந்த உண்மையை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த பரிபூர்ண வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்க வாழ்க்கையில மேன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அருமையானவர்களே, நீ ஒரு புது சிருஷ்டி. நீ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருப்பேனானால் நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாய். புது சிருஷ்டியா எப்படி ஆகிறது? புது சிருஷ்டி எப்படி ஆகிறது? நீ ஆண்டவருடைய வார்த்தையை உன் இருதயத்திலே வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ கற்றுக்கொள்வோமானால் அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். அந்த வார்த்தை உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். அந்த வார்த்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய கட்டளையை கை கொள்வதினால் உண்மை அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உண்மை அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உண்மையுள்ளவன் பேசுகிற சத்தத்துக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் மேன்மையும் கொண்டு வரும். அருமையானவர்களே, நீங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்களானால் உண்மையும் உத்தமமாய் அந்த மெய் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்க உண்மையுள்ள மனுஷனாக இருப்பனா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? உங்க வீட்டில் வியாதியா, பாடா, வேதனையா, துக்கமா? அருமையானவர்களே, உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். நான் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா? என் குடும்பத்திற்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? என் சபைக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? சங்கத்துக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? உலக மக்களுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா என்று உங்களுடைய மனச்சாட்சியை நீங்கள் கேட்பேன்னா ஆண்டவர் உங்களுக்கு அவருக்குள்ளே இருப்பேனானால் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். உண்மையுள்ள மனுஷனே, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, சம்பூர்ண வாழ்க்கையை தேவன் தந்து உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க நீ அவருடைய வார்த்தையை படித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வார்த்தையை வாசியுங்க, சத்தியத்தை வாசியுங்க. சத்தியம் உங்களை வழிநடத்தும். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை காக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வழிநடத்தும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு ஒருவரும் கெட்டு போனதில்லை. அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிபூர்ண ஆசீர்வாதத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இன்னும் கூட இந்த நாட்களிலே உண்மை இல்லாத வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் ஆண்டவரே, நான் வெளியே தான் உண்மையில் போல வாழ்கிறேன், வெளியே தான் நான் பரிசுத்தவானை போல வாழ்கிறேன், என் வாழ்க்கையிலே பரிசுத்தம் குறைவாண்டவரே, உண்மை குறைவாண்டவரே, நான் உண்மையை பேசாதிருக்கிறதுனால என் குடும்பத்துக்குள்ளே சமாதான கேடு வந்திருக்கிற சுவாமி, என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா இந்த நாட்களில் உங்கள் வீட்டில் சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் தந்து உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியுள்ள இடத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாளராய் வாழ பிழைக்க சாட்சியாக இருக்க ஆண்டவரே, இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க பிழைக்க சாட்சியாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யணுமாச்சு வைக்கிறோம். உண்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களை கற்றுத்தரணுமாச்சு வைக்கிறோம். ஒரு வேளை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களுப்பா உண்மையில்ல வாழ்க்கை வாழாதபடிக்கு வெளி வேஷமாக இருந்திருப்போமானால் ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும் சொல்லி ஆண்டவரே நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்து வல்லமையுள்ளவராக இருக்கிறனால ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஐயா, ஆண்டவரே கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மையுள்ள மனிதனாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே கிருபைக்குள் மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம்
மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.